பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எனது வாழ்த்துதல்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் ஒரு வார்த்தையை இந்த புதிய வருடத்தில் அவ்வளோதான் தொடங்கிட்டோம். இப்படி நாட்கள் வாரங்கள் இப்படி கடந்து போகிறோம். பழைய காரியம் போயிடுச்சு, பழைய அனுபவம் போனது, ஒரு புதிய நிலைக்குள்ளே கடந்து வருகிறோம். ஆனால் நாம் நம்முடைய பார்வை, நமது எண்ணங்கள், நமது செயல்கள், நமது காரியங்கள் பழமையை நோக்கி பின்னாடி போகிறதா அல்லது புதுமையை நோக்கி முன்னேறி போகிறதா என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வருடத்தை கடந்தோம், இன்னொரு வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய நோக்கம் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், மீண்டும் பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தேவன் என்றால் அவர் பேச வேண்டும், அவர் பேச்சு புரிய வேண்டும். நம்மை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் பேசுகிற தேவன். நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறதாவது, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார் என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், அப்பொழுது அவர், எப்பொழுது அவர், ஒரு வெளிப்பாடுகள், ஒரு தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. இதை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் கீழே பார்க்க முடியும். அப்போ அந்த சில காரியத்தை சொன்ன பின்பு ஒரு தூதனை நோக்கி, செருபாபேல் என்ற ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கேட்கிறார். தூதனை நோக்கி 4ஆம் வசனம், நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன். ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. சில காட்சிகளை செருபாபேல் பார்க்கிறார், ஆனால் அவருக்கு விஷயம் புரியவில்லை. அப்பொழுது தன்னோடு பேசினதான தூதனிடத்தில் செருபாபேல் தன்னுடைய குழப்பமான இருதயத்தை லகுவாக்கி கொள்ளுவதற்கு அவர் பேசுகிறார். என்னது அப்படின்னு. 5ஆம் வசனம், என்னோடு பேசின தூதன் மறுமொழியாக, தூதன் திரும்ப பதில் கொடுக்கிறார், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா? அப்போ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. பிரியமானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் கேட்டு பாருங்க, அவங்களால தெளிவாக பதில் சொல்ல முடியாது. தெரிஞ்சதுன்னு சொல்லணும், தெரியாவிட்டால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இடத்துல செருபாபேல் தெளிவாக சொல்கிறார், எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. அப்பொழுதுதான் அவர் செருபாபேலை நோக்கி என்ன சொல்கிறாரு, நான் சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், அப்போ தூதன் சொல்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இறைவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. அப்போ தேவன் பேசுகிறார். குழப்பமான நிலையில் இருக்கும்போது குழப்பத்தை மாற்றி,
தெளிவான வார்த்தையை புரிந்து கொண்டு தேவ மனுஷர்கள் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக நிற்க வேண்டும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில் குழப்பமோடு இல்லாமல் தெளிவோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ சொல்லும்போது தான் பலத்தினாலும் அல்ல. இப்போ அது சொல்லப்பட்ட வார்த்தையை அந்த விளக்கம் சொல்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர். அப்போ அந்த தேவன் ஒருவர் தான். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய சேனை இருக்கிறது, வான சேனை, தேவனுடைய சேனை. அவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ பேசுகிற தேவன், அவர் இருக்கிற தேவன், அவர் உணர்கிற தேவன், அவர் உரையாடுகிற தேவன், அவர் தெளிவுபடுத்துகிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன், அவர் ஏதோ ஒரு காரியங்களை செய்ய துடிக்கிற தேவன். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நபர், ஒரு குடும்பம், ஒரு குழு ஆயத்தமாய் இருக்கும்போது அவர்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த செருபாபேல் என்ற தேவன் மீது நம்பிக்கை வைத்துள்ள இந்த மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஒருவேளை செருபாபேல் யோசித்தாரா தெரியல. நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம், ஆலயத்தை கட்டப் போகிறோம், ஆண்டவரை வழிபடுவதற்குரிய காரியத்தை செய்ய போகிறோம் என்று தன்னுடைய அறிவிலே, தன்னுடைய உணர்விலே, தன்னுடைய சொந்த பலத்தை வைத்து, தன்னுடைய சொந்த ஞானத்தை வைத்து அவர் யோசித்திருக்கிறார் போலும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தையை புரிந்து கொள். பலத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ பலசாலியாக இருக்கலாம், உன் பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. ஞானி தன்னுடைய ஞானத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த வருடத்தில் தொடர்ச்சியான வார்த்தை உங்கள் காதுகளில் விழுவது என்ன? மனிதனால் முடியாது, யாராலும் முடியாது, தேவனால் முடியும். என் ஆவியினாலேன்னு சொன்னாரே, அப்போது தேவனுடைய ஆவியானவரால், ஆவியான தேவன் என்று சொல்லப்படுகிற திரித்துவத்தின் மூன்றாவது ஆள் தத்துவம் உள்ள இந்த கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவரால் எல்லாமே ஆகும். அப்போ நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள இடைஞ்சல்கள் அவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத கிரியைகளை அவர் செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் உங்களுக்கும் அவர் ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்பி இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த வருடம் தேவன்தான் உங்களுக்கு, ஆண்டவர் தான் உங்களோடு பேசுகிறவர். இந்த வார்த்தையை நம்பி வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.